யாரோட திட்டம் இன்னைக்கு ஓகே கண்மணி பாத்துருவோம். குஜராத்தா இல்ல தபங் ஜெல்லியா? 129வது ஆட்டம் தபங் ஜெல்லிக்கு இன்னைக்கு ஒரு மாபெரும் கேம். ஏன்னா அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா கிடைக்கக்கூடியது 2வது இடம், செமி ஃபைனல் வாய்ப்பு. இது நம்ம நேரம். ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு 40 நிமிஷம் முடிவு பண்ண போது தபங் ஜெல்லியோட தலையெழுத்து என்னவா இருக்க போது, அவங்களுக்கு கிடைக்கிறது 5 பாயிண்டா இல்ல குஜராத் தட்டிட்டு போறாங்களா? இவ்வளவு நாள் குஜராத் ஆடாட்டியும் இன்னைக்கு ஆடி 5 பாயிண்டை எடுத்துட்டாங்கன்னு வைங்க, இந்த சீசன் முழுக்க அவங்க செஞ்சதெல்லாம் மறக்கிற ரேஞ்சுக்கு அவங்கள பேசுவாங்க. தபங் ஜெல்லியோட ஆட்டத்தை ஆச்சாங்க பாருங்கன்ட்டு. அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நடக்குமா விஷ்ணு? நடக்குங்க, நடக்கலாம், நடக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புல தான் இருப்பாங்க உங்களோட ஃபேன்ஸ். பட் நடக்க போவது என்னன்னா, கமெண்ட்ரி பாக்ஸ்ல நம்ம ரெண்டு வந்திருக்கோம். கோவை பிரதர்ஸ் யுனைடெட். மக்களே ஹேஷ்டாக் வா மோதி பாரு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நேத்து நீங்க அனுப்பிச்ச ட்வீட்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. நீங்க நாங்களே கூட ஷோல எடுத்திருந்தோம், நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு அதே மாதிரி எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ட்வீட்ஸ் தேவை. அதாவது அழகழகா உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு தேவை, மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியிலையும் பேசுறோம். இங்க ஒரு டிசிஷன் வந்தாச்சு மக்களே. போனஸ் மட்டும் எடுத்து டாக்கிள் பாயிண்ட் அந்த பக்கம் போயிருக்கு. சோ முதல் பாயிண்ட் குஜராத்துக்கு கிடைச்சாச்சு. அஷு மாலிக் போனஸ் இருக்கு, போனஸ் எடுத்து வரலான்னு பாக்குறாரு. ராகேஷ் நான் வந்து ஆங்கிள் ஹோல்டு செஞ்சே தீருவேன் வெயிட் பண்றாங்க. கடைசி வரைக்கும் அந்த கையை நேர வந்துருச்சேன்னு பாத்துட்டு இருந்தா, பட் பரவாயில்ல, அந்த டிஃபென்ஸ் கொஞ்சம் உயிர் இருக்கு, மடக்கி இருக்காங்க. இதுதாங்க பிரைடுக்காக ஆடுறாங்க. குஜராத்துக்கு இந்த சீசன்ல பிரச்சனையா இருந்தது அவங்களோட டிஃபென்ஸ். ஆனா இங்க மெயின் ரைடர் ஆஷு மாலிக்க டாக்கிள் பண்ணி பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காங்க. இது மிக முக்கியமான தருணம் ஆட்டத்துல. 4 பேர் டூ ஆர் டை. உள்ளுக்குள்ள ராகேஷ் கிக் பண்ணி பார்த்தாரு. செம்ம ஜம்புங்க, அடேங்க அப்பா. அதாவது இவ்வளவு நாட்கள் நான் ஆடாத ஆட்டத்தை இன்னைக்கு ஆடுறேன் பார் அப்படின்னு. குஜராத் இன்னைக்கு டெல்லி மாதிரியும், டெல்லி இன்னைக்கு குஜராத் மாதிரியும் இந்த ஆட்டம் ஆடி இருக்காங்க. இந்த அந்த ஜம்பிங், அந்த டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகேஷ் சிறந்த ஒரு ரைடர் அப்படின்றத இந்த ஒரு ரைட்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு மோசமான சீசன் குஜராத் எந்த சீசன்லயும் இருந்தது இல்லை. ஆனா இங்க அதை மாத்தி எழுதுறதுக்கான எல்லா வேலைகளும் சிறப்பாக செய்யறாங்க. ஆல் அவுட்டை நிகழ்த்தி குஜராத் கெத்தா காட்டி இருக்காங்க இந்த ஆட்டத்தோட முதல் 5 நிமிஷத்துக்குள்ளே. அவசியமான ஒரு ஆல் அவுட் இங்க. ஆனால் ஆட்டத்துல இன்னும் 30 நிமிஷம் பாக்கி இருக்கு அப்படின்னு தபங் ஜெல்லியும் சொல்லுவாங்க, குஜராத்தும் தனக்கு தானே சொல்லிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க ஜெயிக்கிறது அவங்களுக்காக இல்லைங்க, அவங்க தன்மானத்துக்காக. நான் இதை அடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு ஒரு ஆட்டம் ஆடுறதுக்கு இன்னைக்கு நிக்கிறாங்க. ராகேஷ் 7 பேர் இருக்காங்க, போனஸை போட்டு வரலாம். ராகேஷ்னு பேர் வச்சோம், அதுக்கேற்ற மாதிரி ஆடணும். அப்ப இவர்தான் வந்து இப்போதைக்கு பேட் கமின்ஸ், குமான் சிங். பாப்போம் யாரு பேட் கமின்ஸ், யாரு ரோஹித் சர்மான்றத பாப்போம். கிரௌட சைலன்ஸ் பண்ண போறாரு இப்போதைக்கு. அவ்வளவுதான். இந்த மாதிரி ரன்னிங் ஹேண்ட் டச் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா அவரை நிப்பாட்டுறது கஷ்டம், முடியாதுன்னே சொல்லலாம். ஆஷு மாலிக் முதல் பாயிண்ட், ரைட் டச் பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் எடுத்திருக்காரு ரன்னிங் ஹேண்ட் டச்ல. சான்ஸ் கிடைக்குதா? டப்புன்னு எடுத்துருவோம். இந்த ரன்னிங் ஹேண்ட் டச் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். கலக்கலா அந்த பாயிண்ட் எடுத்திருக்காரு. ரொம்ப தேவையான ஒரு ஃப்ரெஷ் பிளட் அந்த டக்குன்னு பாஞ்சிருக்கு அவருக்கு. ஆனா இங்க வெளில வரதுக்கு வாய்ப்பு இல்ல. டிஃபென்ஸ் சொன்னிய எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த முதல் பாயிண்ட் டெல்லியோட டிஃபென்ஸ். குமான் சிங் பெஞ்சுக்கு. 1 point தபங் டெல்லி. நவீன் கலக்கலா உள்ள போறாரு திரும்ப ஒரு பாயிண்டோட. இல்ல நீங்க தபங் டெல்லிக்கு எதிராக விளையாடும் பொழுது ஏதாவது ஒரு கட்டத்துல மொமெண்டம் இழந்துட்டீங்கன்னா அதுல இருந்தும் திரும்ப வருது கஷ்டம். அந்த பவர், ஷியர் பவர் அண்ட் டைமிங். 2 கோச்சஸோட ரியாக்ஷன் கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு பாருங்க. லெஃப்ட்ல ஜோகிந்தர் நர்வால் கொண்டாடுறாரு, ரைட் இருக்கிற ராமர் ஐயோ ஆட்டம் போச்சேன்ற மாதிரி அங்க அந்த வருத்தம் அவரோட பாடி லாங்குவேஜ்ல தெரிஞ்சது. கோச் தான் பண்ண முடியும், இப்ப இன்னும் இறங்கி வந்து ஆடவா முடியும் அவரு. அதனால கண்டிப்பா அவரோட கோவம் நியாயம்னு சொல்லுவேன். ஜோகிந்தர் நர்வால் கொஞ்சம் ரிலீவ்டா இருப்பார், அபாடா அப்படின்ட்டு. ஸ்டார் ரைடர்ஸ் பெருசா யாருமே இல்ல. அண்ட் ஒரு செமையான டான்ஸுக்கு முயற்சி, ஆனா பாயிண்ட் தூக்கிட்டு போறாரு ஆஷு மாலிக். விட்டுட்டு ஓடுனதுக்கு அப்புறமும் எப்படியாச்சும் அவர் டேஷ் பண்ணி தள்ளி விட்டோம்னா வெளில அந்த இது மிஸ் கேக்குறாரு பாருங்க. காலை வந்து வெளில வச்சுட்டாப்ல சார், கவனிங்க சார்னு கேக்குறாங்க. லாபியை பயன்படுத்தல ஃபுல்லா அவருன்னு சொல்றாங்க. டச்சிங் நிச்சயமா இருக்கு, அதுல எந்த குழப்பமும் கிடையாது. அதுக்கப்புறம் நீரஜ் போய் தள்ளும் போது லாபியில ஒரு கை வச்சு அப்புறமா இன்னொரு கையை கிராஸ் பண்ணி வச்சுட்டு தான் அஷு மாலிக் கீழே விழுந்திருக்கார். கிளீனான ஜம்புங்க, எந்த குழப்பமும் இல்ல. 2 பாயிண்ட் போகுது குஜராத்ல இருந்து டெல்லிக்கு. அதுதான் நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க குஜராத்தை பொறுத்த அளவுக்கு. இப்ப பாருங்க, அங்க போனஸ் லைனும் கிடையாது. அண்ட் ஈஸியா போய் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. கார்னர்னுடைய தவறு குஜராத்துக்கு ஒரு பாயிண்ட்.
Number 11 out. அதாவது டபங் டெல்லியோட அந்த பயம் குஜராத்துக்கு இப்ப பலனா மாறிட்டு இருக்கு. இந்த ஆட்டை விட்டுட்டோம்னா போச்சுன்னு நினைச்சு பயந்து ஆடிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த பிரச்சனை. பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் வேணும் ஜெயிக்கிறதுக்கு. குஜராத் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்களும் நல்லா ஆடுறாங்க, அதை நிச்சயமா பாராட்டணும். 22-23 இந்த போட்டியில வந்து 2 கம்பேக் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து தபங் டெல்லியோடது. மீண்டும் ஒரு கம்பேக் இங்க கிடைக்க ஆரம்பிக்குதா? ஏன்னா ராகேஷ தொட்டிருக்காரு. ஒரு டிஃபெண்டரை தூக்கிட்டு வரது வேற, ஆஷிஷ் உள்ள போயிட்டு அடுத்த ரைட் நீ தானே வரணும் வான்னு சொல்லி அவரை வந்து டாக்கிள் பண்ணிருக்காரு, தொட்டிருக்காரு. பியூட்டிஃபுல் ரன்னிங் ஹேண்ட் டச். டெக்ஸ்ட் புக்ல இப்படிதான் எழுதுவாங்க இதனுடைய பிரீஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா இருக்கிற குமான் உள்ள வந்திருக்காரு. ஏன் நம்பிக்கை கம்மின்னு கேட்டீங்கன்னா, அங்க பாருங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த மேட்ச் என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை அவர் யோசிச்ச மாதிரி தெரியல. ஸ்ட்ரைட்டா போய் டமால்னு சொல்லி மோதுற மாதிரி, ஒரு செவுத்துல மோதுற மாதிரி மோதிட்டாரு. என்னங்க இது, சந்தீப் ஹெல்ப் பண்ண வரத்துக்குள்ள நீங்க என்ன ஆட்டத்தை முடிச்சிட்டீங்க அப்படி. பிரில்லியண்டான ஒரு டாக்கிளா இருந்துச்சு. சூப்பர் டாக்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும். 3வது சூப்பர் டாக்கிளா. யப்பா தம்பி பரவாயில்ல, உன்னை நான் வந்து சட்டையெல்லாம் இழுக்க மாட்டேன், தட்டி கொடுக்குறேன், போய் மேட்டுக்கு வெளியே உட்காந்து. இல்ல முடிஞ்சு, நீ இன்னும் ட்ரை பண்ணாத, உன் எனர்ஜியை சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ராக் சூப்பர் டாக்கிள். 3வது சூப்பர் டாக்கிள் குஜராத் ஜெயின்ஸ்க்கு. இதுலயே 6 புள்ளிகள் அவங்க பெற்றிருக்காங்க. இந்த மசில் மேன் மாதிரியா அவங்களுடைய பவரும் அதிகரிக்குது. எப்படி நடந்துச்சு? செமையான ஒரு ஃப்ளையிங் மூமெண்ட்ல ஆங்கிள் ஹோல்ட போட்டாங்க, அதான் தட்டி கொடுத்தது. விடு முடிச்சு, அடுத்தது பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. நல்லா இருந்துச்சுங்க அது பாக்குறதுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு ரிவைவல் நடக்குமா? சான்ஸ் இருக்குங்க. ரிவைவ் ஆச்சுன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாகும். ஹிமான்ஷு போனஸ் மட்டும் கொடுப்பாங்க. டச் ஒன்று ட்ரை பண்ணாரா நல்லா இருக்கும். நிச்சயமா அவர்கிட்ட புஷ் பண்ணணும். ஆஹா, அவரே விட்டு கொடுத்தாரு. அதுவும் டிஃபெண்டர்ஸ் உள்ள வந்து நீங்க ரைட் பண்ண வரும்போது எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் போதுவாங்க. உனக்கெல்லாம் பாயிண்ட் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு. போனஸும் கிடைக்கலீங்களா? போனஸும் கிடையாது. ஆனா ஆல் அவுட் கிடைச்சிருக்கு தபங் டெல்லிக்கு. பாருங்க இப்போ லீட பாருங்க அந்த சைட்ல இருந்து 24-31 அப்படிங்கிறது தபங் டெல்லி பக்கம் தான் இந்த ஆட்டம் முழுசா சாஞ்சிருக்குங்க. இந்த சோலோ பெர்ஃபார்மன்சஸ்லாம் அதெல்லாம் தள்ளி வைங்க, நாங்க பாத்துக்கிறோம். டீம் அடிக்கிறோம்னு அடிக்கிறாங்க. ஆஷிஷ் இன்னைக்கு அஷு மாலிக் நவீனுக்கு ஒர்க் அவுட் ஆகலங்கிறப்ப இவரு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு காட்டுறாருங்க. ஒரு டூ ஆர் டே ரைட்ல என்ன ஆட்டம் பாருங்க. Number 19 out. 1 point. Dabang Delhi. ஜம்புக்கான முயற்சி, ஆனா மறுபடியும் ஒரு டாக்கிள் பாயிண்ட் டெல்லி. அவருக்கு பழைய நினைவுகள்லாம் வரும். ஏன்னா இதே டெல்லி கிட்ட தான் அவர் பட்னாவோட கோச்சா இருக்கும்போது இந்த டைட்டிலை விட்டாரு. ஏங்க அது பேராசைங்க. பட்னாவோட அவர் எவ்வளவு டைட்டில் அடிச்சிருக்காரு. இல்ல நான் அது வந்து அந்த அந்த சச்சினுக்கு டைட்டில் கிடைச்சிருக்குங்க அந்த வருஷம். அவர் வெளியே உட்கார வச்சிட்டாங்க சப்ஸ்டியூட் பண்ணி. ஆனா நம்மளுடைய ஒரு வியூவர் கரெக்டா எழுதியிருந்தாங்க. அதை பத்தி நம்ம ப்ரீ ஷோல கூட பேசியிருந்தோம். பாருங்க, கடந்த 5 நிமிடங்கள்ல 1 பாயிண்ட் கூட எடுக்கல குஜராத் ஜெயின்ஸ். விளையாடுனா நல்லா விளையாடுறாங்க, இல்லாட்டி ஃபுல்லா புஷ் ஆயிடுறாங்க. புஷ்வானம் அல்லது புஷ் அப்படின்னா அது கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ்க்கு தேர்வான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அதனாலதான் அவங்க அந்த ஆட்டத்துல இருந்து வெளியேறி இருக்காங்க. பாருங்க, நம்ம மக்களை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிரிக்கெட்ல ஒருத்தர் பாகிஸ்தான் கேட்ச் விட்டு நிப்பார் பாத்தீங்களா? அந்த மாதிரி நிக்கிறாருங்க. செம்ம கோவம். டே பசங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நிக்கிறாரு அவர். முகம் வேற, Dress வேற, ஆனா எமோஷன் அதே. ஆமா, அதே எமோஷன். யாராவது மீம் போடுவீங்களா? எடுத்து போடுங்க, பக்கத்துல கட்டாகன்னு பாப்போம். 3 பேர் டாக்கிள் பண்ணா 2 பாயிண்ட் இருக்கு. ஓடி பிடிச்ச ஆளான்னு பார்த்தாரு நவீன். 2 பாயிண்ட் விடுறாங்க. இப்போ 24ங்கிறது 26ஆ மாறுது. ஆனாலும் 10 பாயிண்ட் லீட்ல இருப்பாங்களே தபங் டெல்லி. சூப்பர் டாக்கிள்ஸ் 3 பண்ணிருக்காங்க. 4 ஆகுமா? எஸ், ஆயிருக்கு. நான் இதை தாங்க சொல்லிட்டு இருந்தேன். நவீன் வந்து கடந்த ஒரு சில போட்டிகளா நீங்க வந்து எவ்வளோ டிஃபெண்டர்ஸ் சோலோ டாக்கிள் பண்ணீங்கன்னா கூட கொஞ்சம் அமுக்கி பிடிச்சிங்கன்னா அவர் ஸ்ட்ரகிள் பண்றது இல்ல. Rider out. Super tackle 2 points. Gujarat Giants. 1 point. Dabang Delhi. ஒரு சூப்பர் டாக்கிள் நடந்தாச்சு. அது ராப் சூப்பர் டாக்கிள். 27-38 போனஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இப்ப 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் திரும்பவும். அண்ட் ஹிமான்ஷு அவர் தான் உள்ள வந்தாரு. குமான் சிங்கை வெளில எடுத்துட்டு ஹிமான்ஷுவை உள்ள கொண்டு வராங்க. இங்க யபா மீண்டும் ஒரு ஆல் அவுட்டா. அஷு மாலிக் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் டக்குன்னு உள்ள வந்தாரு. 2 பாயிண்ட் தூக்குறாரு, ஆல் அவுட் கொடுக்குறாரு. வெயிட் 14 புள்ளிகள்ங்க. மறுபடியும் ஆஷு மாலிக் ஒரு ரைடுக்கு போகும்போது 4 பாயிண்ட் பாக்குறோம். அந்த தடவை சூப்பர் ரைடா இருந்துச்சு, 4 பாயிண்ட்டும் அவருதே. அண்ட் இப்ப வந்து 2 புள்ளிகள் டீமுக்கு ஆல் அவுட்னால 2 புள்ளிகள் அவருக்கு. செம்மையா விளையாடுறாருங்க ஆஷு மாலிக். நிஜமாவே அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இம்மென்ஸா இருந்திருக்கு. ஒரு நவீன் எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருந்தவரை மறந்துட்டோம். டெல்லியினுடைய டிஃபென்ஸும் அவங்களுடைய பலத்தை காமிக்கிறாங்க.
இந்த டெல்லியோட ஆட்டம் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா சீசன் 8ல அவங்க ஆடின மாதிரியே இருக்குங்க. அஷு மாலிக்கு பதிலா அங்க விஜய் மாலிக் இருந்தார், அவ்வளவுதான் வித்தியாசம். தபங் டெல்லி இன்னைக்கு கொஞ்சம் நர்வஸா ஆரம்பிச்சாங்க. குஜராத்துக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுத்தாங்க. ஸோ நம்ம பிளே ஆஃப்ஸ்ல அந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னா ஒண்ணு இல்ல 2 வாய்ப்புகள் இருக்கட்டும் மேக் இட் டு தி ஃபைனல். ஆனா அப்படி விளையாடணும்னா டேஞ்சர். அதே மாதிரி எனக்கு நவீன் டாக்கிள் முயற்சி இருக்கும் பொழுதே அவர் வந்து ஸ்ட்ரகிள் நிறுத்திடுறாரு. ஸோ அது இன்னொரு பாதகமா இருக்குமான்னு எனக்கு தோணுது. மேபி கொஞ்சம் அவருமே கன்சர்வேட்டிவா ஆடலாம்ல, இந்த போட்டி போதும் நிதானமா போய்க்கும் அப்படின்னு கூட ஆடலாம் இல்லையா? பாயிண்ட் அது கூட இருக்கலாம். ஆனா இந்த பேட்டர்னை நான் வந்து இன்னைக்கு மட்டும் பார்க்கலங்க, ஒரு சில போட்டிகளா பார்த்துருக்கேன். Number 60 out. 1 point. Gujarat Giants. இல்லங்க அது நீங்க டாக்கிள்னு சொல்றீங்க. ஓகே அவர் டாக்கிள் தான் அதிகமா ட்ரை பண்றாரு. இங்க ரேஞ்ச் வர இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, நீங்க கேட்டீங்கன்றதுக்காகவே ஸ்பெஷலா 1 இதுல point. வந்து தட்டி தூக்கி உள்ள கொண்டு வந்திருக்கு. ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. பாருங்க இம்மீடியட்டா கழுத்து பிடிக்கிறாரு. ஐயோ அங்க ஏதாவது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாருங்க. அந்த பயம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபியர்லெஸ் ஆன நவீனை பார்த்திருக்கோம். ஒரு சில இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் நம்மளே அறியாம அந்த ஒரு பயம் வந்துருக்கு. நீங்க பேட்மேனுக்கே பயம் வேணுங்க, நவீனுக்கு இருக்க கூடாதா? பேட்மேனுக்கு எங்கங்க பயம்? தெரியாதா? நீங்க படம் பார்க்கல, டார்க் நைட் நீங்க பார்க்கல. நான் வந்து ஃபர்ஸ்ட் சீரிஸ் தான் பார்த்திருக்கேன். எனக்கு வந்து ஹாப்பி ஃபிலிம்ஸ் தான் பிடிக்கும். டார்க் நைட் வந்து கொஞ்சம் ஊன்னு இருக்குமா, அது பார்த்தா பயமா இருக்கு. கிறிஸ்டோபர் நோலன் கோச்சுக்குவார், கேட்டுங்க. ஏங்க அவரை பார்த்து நம்ம தாங்க கோச்சுக்கணும். லாஸ்ட் ரைட் ஆஃப் தி மேட்ச் தபங் டெல்லி கன்வின்சிங்கா ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய அன்பீட்டன் ஸ்ட்ரீக்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதிகாசத்தில் முதல் முறையாக PKL உலகத்துல ஒரு அணி 15 போட்டிகள்ல அன்பீட்டனா இருக்காங்க. and that is தபங் டெல்லி. 31-45 நல்ல ஒரு வெற்றி தபங் டெல்லிக்கு. மேல போய் உக்காந்தாச்சு. அதுல அஷு மாலிக் ஹீரோவா இருந்திருக்காரு. 14 ரைட் பாயிண்ட்ஸ்.